இந்த உலகில் எது எளிது, நன்மை செய்வதா அல்லது தீமைகள் செய்வதா? ஒரு சிலர் நன்மை செய்வதென்று சொல்வார்கள், பலர் தீமைகள் செய்வது என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்று சிந்தித்து பார்க்கும்போது, ஒரு பறவை தனக்கான இரையை அன்றைக்கு தேடிச் செல்கிறது. தனக்கான உணவு கிடைத்தவுடன் அது அன்றைய பணியை முடித்து விடுகிறது. வேட்டையாடும் விலங்குகள் பசியை தீர்க்க வேட்டையாடும். பசி இல்லாத நேரத்தில் மற்ற விலங்குகளை தொந்தரவு செய்யாது. ஆனால் மனிதன் இது போதாது, இன்னும் வேணும் என்றே பேராசைக்குள் செல்கிறான். இந்த பேராசை மனிதனை மனிதனாய் பார்ப்பதை விட அவனை ஒரு பொருளாக பார்க்க தூண்டுகிறது. இதுதான் இன்றைக்கு மனிதன் நிலை. கடன் வாங்காத வசதி படைத்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா என்றால் சொற்பமே. வீடுகள் பெரிதாக இருக்கும், ஆனால் கடனை அடைக்க வேண்டும், சொகுசு வாழ்க்கை வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள், வாழ்க்கையை வாழாமல். இந்த பேராசை என்பது பணத்தில் மட்டுமே குறியாக இருப்பதில்லை. இன்றைக்கு மது, மாது, போதை என்று பல பரிணாமங்களை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பல அறிவுஜீவிகள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். மதுவையும் போதைப் பொருளையும் அகற்றிவிட்டால் பலர் தற்கொலை செய்து கொள்வார்கள். ஆனால் இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். நீங்கள் தவறான வாழ்க்கை முறையால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழிக்க மட்டுமே முடியுமே ஒழிய வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்த்த முடியாது. கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உண்மையான நம்பிக்கை இருக்கும்போது என்ன நிகழும் என்று இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு இவ்வாறு கூறுகிறார். நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்போடு அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு உங்களை தயார்படுத்துங்கள் என்கிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். உவமையை கூறுகிறார். அதன் விளக்கம் என்னவென்றால், இறைவன் மக்கள் நன்றாக வாழ அவர்களுக்கு அறிவுரை கூற இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். ஆனால் இறைவாக்கினர்களின் சொற்கள் அவர்களுக்கு கடுமையானதாக இருந்தது. அதை ஏற்க மறுத்தார்கள். ஆகவே இறைவாக்கினர்களை கொன்றார்கள். இவ்வாறு நல்லது சொல்லும் மனிதர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக தன் மகனை அனுப்புகிறார். ஆனால் அந்த மக்கள் ஓநாய்கள் போல் காத்திருந்து அந்த மகனையும் கொல்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்களே இஸ்ராயலை மீட்க வந்த இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அவர்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்க இறைவன் அவரை உயிர்த்தெழச் செய்து அவர்கள் புறக்கணித்த இயேசுவை மீட்பின் காரணராக்கினார். இதைத்தான் நாம் இவ்வாறு கூறுகிறோம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. இன்றைக்கு இயேசுவின் பின் செல்லும் மக்கள் கோடிகளில் இருக்கின்றனர். தேனீக்கள் தேனிருக்கும் கூட்டை நோக்கி வந்துதானே ஆக வேண்டும், இல்லை என்றால் மடிந்து போய்விடும். அதேபோன்று இயேசுவை நோக்கி வரும் ஒவ்வொருவரும் மீட்பு அடைவர். அது மட்டுமல்ல, உள்ளத்திலே மகிழ்ச்சி, அமைதியை உணர்வர். சிந்திப்போம், இறையாசீர் பெறுவோம். ஆமீன்.